இத தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு 4 பேர் தேவைப்பட்டிருக்காங்க. என் புருஷன் மட்டும் இங்க இருந்திருந்தாருன்னா உங்க 4 பேரையும் அடிச்சு தூக்கி வெளியே போட்டுப்பாரு. மீனா டெக்கரேஷன் பண்றதுக்காக புது மாடல் எல்லாம் எடுத்துட்டு மண்டபத்துக்கு வராங்க. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக முத்துவும் கூடயே வராரு. மீனா மேனேஜரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றப்போ முத்துவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா வந்து இல்ல நீங்க கிளம்புங்க, என் வேலையை நானே பாத்துக்குவேன், இதுக்காக திருப்பி கோச்சிக்கிட்ட எல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நான் அந்த மாதிரி போனதே தப்புதான் மீனா, இனிமே நான் அந்த மாதிரி போக மாட்டேன் அப்படின்னு முத்துவும் சொல்றாரு. சரி நீ பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு கிளம்பிடுறாரு முத்து. இப்போ மீனா வந்து உள்ள போறாங்க. போய் அவங்க மாடல் அந்த மேனேஜர் கிட்ட காட்டுறாங்க. அவங்களும் ஆர்டர் வந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த டெக்கரேஷன் பண்ற லேடி வராங்க. அவங்க வந்து மீனாவை பார்த்து என்ன கண்ணு சௌக்கியமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மீனா முறைக்கிறாங்க. அப்ப அந்த லேடி அந்த மேனேஜரை பார்த்து கேக்குறாங்க, என்ன சார் மண்டபத்தை பொம்மை வியாபாரத்துக்கு விட்டுட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மேனேஜரும் இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இது என்ன குழந்தைங்க விளையாட சொப்பு சாமான மாதிரி இருக்கு அப்படின்னு மீனாவோட மாடலை பார்த்து கேக்குறாங்க. என்ன கண்ணு நீ கல்யாணம் ஆன பொண்ணு தானே, குழந்தைங்க விளையாடுற பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, டெக்கரேஷனுக்கு கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அதை பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அவன் கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், இத போய் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நான் வாய்ப்பு கேக்குறேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, உன் கூட எனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன எனக்கு சமமான ஆளா, இது ஏன் ஏரியா, இந்த பக்கம் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு நீங்க எங்க சொல்றீங்க, என் வேலை பிடிச்சிருந்தா அவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்க போறாங்க அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஜிகினா பூசி எடுத்துட்டு வந்தா இதெல்லாம் பெரிய மாடலா அப்படின்னு அந்த லேடி வந்து இந்த மாடலை தட்டி விடுறாங்க. இந்த ஏரியால என்ன மீறி உனக்கு ஆர்டர் கிடைக்காது அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்றாங்க, அத நீங்க சொல்லாதீங்க, நியாயமான ஆளுங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கதான் செய்வாங்க. இத பார்த்து அந்த லேடியோட ஆளுங்க வந்து என்ன அக்கா கிட்ட தப்பா பேச அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டு உடைக்கிறாங்க, கால்ல போட்டு மிதிக்கிறாங்க மாடலை. இத பார்த்த மீனா ரொம்ப எமோஷனல் ஆகி உடைச்சு போட்டிருந்த மாடலை எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அப்ப அந்த லேடி கேக்குறாங்க, இத வச்சு என்ன பண்ண போற, உடஞ்சி போனத புது மாடல்னு சொல்லி எல்லாத்தையும் வித்துருவியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, ஒரு நைட் ஃபுல்லு கண் முழிச்சு கஷ்டப்பட்டு நான் பண்ணது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இத தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு 4 பேர் தேவைப்பட்டிருக்கு, என் புருஷன் மட்டும் இங்க இருந்திருந்தாருன்னா உங்க 4 பேரையும் அடிச்சு தூக்கி வெளியே போட்டிருப்பாரு. உங்களுக்கு நீங்க ஆர்டர் வாங்குறது தப்பில்ல, ஆனா இன்னொரு ஆள் உங்களுக்கு எதிராக வளர்ந்துடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. மீனா சொன்னதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, கண்ணு இந்த மாதிரி மாடல் வச்சு பெரிய ஆளானவன் நான் இல்ல, ரொம்ப வருஷமா இந்த தொழில்ல இருக்கேன், வீரமா பேசுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, நான் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அத உன்ன மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் எடுத்துட்டு போக நான் விட மாட்டேன், இத பாரு என் ஏரியாக்குள்ள வராம இரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. அப்ப அவங்க கூட இருக்கவங்க சொல்றாங்க, அக்கா இவகிட்ட என்னக்கா பேச்சு, இத குப்பையில போட்டிருக்க கூடாது, ஃபுல்லா எரிச்சு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா, ஏய் கைய வச்ச அவ்வளவுதான், ஒழுங்கா போயிரு, என் கை பூ மட்டும் கட்ட தெரிஞ்ச கை இல்ல. அப்புறம் சொடக்கு போட்டு சவால் விடுறாங்க மீனா. இப்ப சொல்றேன், குப்பையில போட்ட இது ஒரு நாள் கோபுரமா மாறும், இந்த தொழில எனக்குன்னு ஒரு அடையாளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கட் பண்ணா அப்படியே விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு வராங்க. பார்வதி வந்து டோட்டலா பார்லர் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறாங்க. விஜயா கேக்குறாங்க, என்ன விஷயம், எதுக்கு வர சொன்ன. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, டான்ஸ் கிளாஸ்க்கே நீ வர்றதில்ல, பசங்க உன்னை கேட்டுட்டே இருந்தாங்க, நானும் எதையோ சொல்லி சமாளிச்சேன், எனக்கு தெரிஞ்ச 4 ஸ்டெப்ப சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்லி கொடுக்கறியா, உனக்கு பரதத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. தினமும் நீ ஆடுறத நான் பாத்துட்டு தானே இருக்கேன், அதை வச்சு 4 ஸ்டெப்ப சொல்லி கொடுத்தேன், அதையே டெய்லி எப்படி சொல்லி கொடுக்கறது, அதனாலதான் 2 நாள் லீவு, மாஸ்டர் ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன், இப்ப வேணா போன் பண்ணி வர சொல்லட்டா அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா சொல்லிடுறாங்க, இல்ல 2 நாளுக்கு அப்புறமே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்வதி கேக்குறாங்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. என்னத்த சொல்றது, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அப்படி என்னதான் விஜயா பிரச்சனை அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, என்னத்த சொல்றது, என் வீட்டுல என்னெல்லாமோ நடக்குது, நான் யார நம்புறேனோ அவங்களேதான் என்ன ஏமாத்துறாங்க, என் புருஷனோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை மனோஜ் எடுத்துட்டு போனான்ல, அத அவன் கிட்ட இருந்து ஒரு பொண்ணு எடுத்துட்டு போச்சு. அப்போ பார்வதி தெரியாம ஆமா ஜீவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ விஜயா சொல்றாங்க, அது எப்படி நீ பேரை கரெக்டா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பார்வதி சமாளிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடியே நீ சொல்லிருக்கல ஜீவான்ற பொண்ணு எடுத்துட்டு போயிருக்குன்னு, அத ஞாபகம் வச்சுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் விஜயா சொல்றாங்க, அந்த ஜீவா தான் இப்ப மாட்டிக்கிட்டா, அவகிட்ட இருந்துதான் மனோஜும் ரோஹிணியும் பணத்தை வாங்கி இருக்காங்க, இந்த விஷயம் எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச பார்வதி
பார்வதி வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா கேக்குறாங்க, என்ன ஓன்னு சாதாரணமா கேக்குறேன். பார்வதி சமாளிக்கிறாங்க, அதிர்ச்சியா தான் இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்கின பணமா அது? அதுக்கு விஜயா சொல்றாங்க, ஆமா அந்த பொண்ணு கொடுத்த பணம் தான் அது. அப்போ ரோஹிணியோட அப்பா அனுப்பின பணம்னு சொன்னாங்க, ஒருவேளை மனோஜ் தான் அப்படி சொல்லிருப்பானோ? அதுக்கு விஜயா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவன் பாவம், அவனுக்கு என்ன தெரியும், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோஹிணி தான். அப்போ பார்வதி சொல்றாங்க, சேச்சே ரோஹிணி எல்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவ உன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கவ. அதுக்கு விஜயா சொல்றாங்க, பாசமா இருந்தா மட்டும் போதுமா, உண்மையா இருந்திருக்கணும்ல, மத்தவங்க கிட்ட உண்மையை சொல்லல விடு, என்கிட்டயாவது ஆன்ட்டி இந்த பணம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லியிருந்தா வீட்டுல இருக்கவங்க கிட்ட பணத்தை எப்படி மறைக்கிறதுன்னு நான் சொல்லிருப்பேன்ல. அப்ப பார்வதி மைண்ட் வாய்ஸ்ல, அதானே நீ மட்டும் என்ன இந்த பணத்தை உன் புருஷன் கிட்டயா கொடுத்திருப்ப அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, அவ உன்னை அம்மாவா பாத்திருக்கா. அதுக்கு விஜயா, நானும் அவளை பொண்ணாதான் பார்த்தேன், ஆனா அவ என்கிட்ட பொய் சொல்லிட்டாளே. இப்ப பார்வதி வந்து விஜயாவை பிரெயின் வாஷ் பண்றாங்க. எல்லாத்தையும் விடு, அவ கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு, அவளை நீ அடிக்க வேற செஞ்சிருக்க அப்படின்னு உளறிட்டாங்க. அப்ப விஜயா ஷாக்ல, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. நீ தானே இப்ப சொன்ன அப்படின்னு மலுப்புறாங்க. அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க விஜயா. வர வர உனக்கு மறதி அதிகமாயிருச்சு அப்படின்னு பார்வதி சமாளிக்கிறாங்க. அவ பெரிய வீட்டு பொண்ணு, அவளை நீ நல்லா பாத்துக்கணும், இந்த தப்பையே வச்சு நீ அவளை சரியா நடத்தாம விட்டுட்டேன்னு வெயி, அவ உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவா. ஒரு தடவை நாம அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டா அதே மாதிரி திருப்பி பாசம் வைக்கவே முடியாது, நீ அவளை நல்லா பாத்துக்கணும் விஜயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவளும் நடந்திருக்கணும்ல அப்படின்னு விஜயா சொல்றாங்க. சரி தப்புதான், அதுக்காக நீ அதையே புடிச்சிட்டு நிக்காத, கோடீஸ்வரன் வீட்டுக்கு ஒரே வாரிசு அவ, நாளைக்கு சொத்தெல்லாம் அவ பேர்ல வந்துருச்சுன்னு வெயி, பல கோடி சொத்து வரும்போது மனோஜுக்கு என்ன ஆகும், அம்மாவை விட கோடீஸ்வரம் பொண்ணுதான் பெருசுன்னு தோணும்ல அப்படின்னு பார்வதி சொன்னதும் விஜயா ஷாக் ஆகுறாங்க. அப்ப பார்வதி திருப்பி சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, இவ்வளவு சொத்து வந்ததுக்கு அப்புறம் நீ அவ மேல பாசமா இல்லன்னா நாம ஏன் இங்க இருக்கணும்னு உன் புள்ளைய அவ மலேசியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டானா அப்படின்னு சொன்னதும் விஜயா பயப்படுறாங்க. மனோஜ் அப்படி எல்லாம் போக மாட்டான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அப்போ பார்வதி சொல்றாங்க, யாரு உன் புள்ளையா, 27 லட்சம் கிடைச்சதுக்கே வேற ஒரு பொண்ணோட ஊரை விட்டு ஓடணும்னு நினைச்சவன் தானே அப்படின்னு பார்வதி சொன்னதும் விஜயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. விஜயா சொல்றாங்க, பார்வதி மனோஜ் உன் கூட இருக்கணும்னா நீ ரோஹிணிய தாஜா பண்ணி தான் வச்சுக்கணும், அவ மனசு கஷ்டப்படாம பாத்துக்கோ, இல்லன்னா அவ மனோஜ கூட்டிட்டு மலேசியாக்கே போயிருவா, அப்புறம் நீ தனியா தான் இருக்கணும். ஏன் என்ன பாரு, இவ்ளோ பெரிய வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன், என் பையன் எப்பயோ ஒரு நாள் தான் போன் பண்ணி என்கிட்ட பேசுறான், ஏன் நிலைமை தான் உனக்கும் வரும், இப்பயே நீ உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும் அத எல்லாத்தையும் பார்வதி பேசிட்டாங்க. இப்போ அண்ணாமலை வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப மீனா வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இந்த மீனாக்கு இதேதான் வேலையா போச்சு, எப்ப பாரு அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீனா சொல்றாங்க, ரோஹிணியும் மனோஜ் இப்ப பேசிக்கிறதே இல்ல மாமா, அத நீங்க என்னன்னு பேசி சரி பண்ணுங்க. அண்ணாமலை சொல்றாரு, நான் என்னமா சொல்ல முடியும், அவங்க ரெண்டு பேரும் மேலயுமே தப்பு இருக்கு, இதுல நான் என்ன செய்யறது. அதுக்கு மீனா சொல்றாங்க, தப்பு பண்ணிட்டாங்க தான், அதுக்காக அத்தை அவங்க ரெண்டு பேரையும் பேசவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வீட்டுல நடக்கிறதெல்லாம் சொல்றாங்க. அப்ப விஜயா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கும் போது மீனா வந்து அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்கிறத அப்படியே கேக்குறாங்க. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, இப்படியே போனா ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் சண்டை தான் பெருசாகும், பிரச்சனையை இப்பயே பேசி முடிக்கிறது தான் மாமா நல்லது, அத்தை கிட்ட நீங்க பேசி எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ விஜயா உள்ள வந்துடுறாங்க. என்னடி நான் கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லன்னா அவர்கிட்ட பேசி எங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை முட்டி விடுறியா? மீனா வந்து, நான் ஏன் அத்தை அப்படி எல்லாம் செய்ய போறேன். விஜயா சொல்றாங்க, என்னடி இல்லன்னு சொல்ற, முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இல்ல அத்தை, ரோஹிணி சாப்பிடாம இருக்காங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்ன பத்தி நீ அவர்கிட்ட சொல்லணும், அவர் என்ன திட்டணும், அதுதானே உனக்கு ஆசை அப்படின்னு விஜயா திட்டுறாங்க மீனாவை. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, வந்தது எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க, மீனா வந்து ரோஹிணி சாப்பிடாம இருக்கிறத தான் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை மீனா கிட்ட, விஜயாக்கு காஃபி கொடு அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிடுறாரு. அப்ப அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு. விஜயா, நான் சொல்றத கேளு, ஏதோ நடந்தது நடந்துருச்சு, அத பத்தி பேசிட்டே இருக்கிறதுனால பிரச்சனை வளருமோ தவிர கம்மியாகாது, நம்மளும் ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விஜயா கேக்குறாங்க, இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க, நீ ஏன் அவங்க ரெண்டு பேரையும் பேச விடாம பண்ற, நான் என்ன அவங்க வாய கட்டி போட்டா வச்சிருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. நான் சொல்றத கேளு, மனோஜியும் ரோஹிணியும் பேச விட்டாதான் அவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்கள பத்தி புரிஞ்சுக்குவாங்க, அவங்க மனசு விட்டு பேசினாதான் அடுத்த வாட்டி இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. அப்பயும் விஜயா சொல்றாங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செய்யறதுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருமா? அப்ப அண்ணாமலை சொல்றாரு, நீ அந்த பொண்ணை மட்டும் திட்டிட்டு இருக்காத, உன் பையன் என்ன 3 மாச குழந்தையா, அவன் மேல என்னமோ தப்பே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படியே இன்னைக்கு அந்த எபிசோட் நிறுத்துறாங்க. நாளைக்கு இன்னும் சூப்பரா நடக்குது. முத்து வந்துட்டாரு. நாட்டாம தீர்ப்ப தப்பா சொன்னதுனால நான் புதுசா இப்ப ஒரு தீர்ப்பு சொல்றேன். டேய், நீ இப்ப கடைய ஆரம்பிச்சிருக்கிறது உன் மாமனாரோட சொத்துல இல்ல, எங்க அப்பாவோட சொத்துல, அதனால இப்ப என்ன பண்றோம்னா உன் கடையோட ஓனரை
மாத்திரம். அப்ப மனோஜ் சொல்றாரு, ஓ நீ ஓனர் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு முத்து சொல்றாரு, அப்பாவோட பணத்துல தானே கடை ஆரம்பிச்சிருக்கேன், அப்ப ஓனர் யாரு, அப்பா தானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனோஜும் ரோஹிணியும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. நாளைக்கும் என்ன நடக்குதுன்னு எக்ஸ்க்ளூசிவா தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.